It is your determination and persistence that will make you a successful person. உங்களுடைய உறுதியும் விடாமுயற்சியும் உங்களை ஒரு வெற்றிகரமான மனிதராக உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Proverb. Proverb அப்படின்னா பழமொழி இல்லையா? Birds of a feather flock together. Birds of a feather flock together அப்படின்னா மீனிங் என்ன பாருங்க. People with similar characteristics or with similar minds stay together. அதாவது ஒரே மாதிரியான பண்பு நலன்கள், ஒரே மாதிரியான இயல்புகளை கொண்ட மனிதர்கள் ஒன்றாகவே இருப்பார்கள். இதுதான் birds of a feather flock together அப்படின்ற இந்த ப்ராவர்ப்க்கு மீனிங். ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க யார் நல்லா விளையாடுவாங்களோ அவங்க கூட தான் சேருவாங்க. நல்லா பாடுறாங்க அப்படின்னா அவங்க யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கோ, நம்மளுடைய குணநலன்கள் எப்படி இருக்குதோ அப்படிப்பட்டவங்க கூட தான் நம்ம பழகுவோம், அவங்க கூட தான் நம்ம சேர்ந்து பயணிப்போம். இதுதான் இந்த ப்ராவர்புடைய மீனிங். Said about people who have similar characters or interests often spend time with each other. அதாவது ஒரே மாதிரியான பண்புகள் அல்லது அம்சங்கள், இயல்புகள், குணநலன்கள் இதையெல்லாம் பெற்றவர்கள் அந்த இயல்புகளை கொண்ட மற்றவர்கள் கூட தான் பயணிப்பார்கள். அவங்க எல்லாம் ஒரே குரூப்பாக இருப்பாங்க. இதை தான் இந்த ப்ராவர்ப் மூலமா நம்ம வெளிப்படுத்துகிறோம். இந்த பழமொழியுடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இணையான தமிழ் பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இனம் இனத்தை சேரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இனம் இனத்தை சேரும் அப்படின்னா அந்த இனம் அந்த இனத்தோட தான் சேரும், அந்த இனத்தோட தான் வாழும். அதே மாதிரி தான் ஒரே மாதிரியான பண்பு நலன்களை பெற்றவர்கள் அந்த குணத்தை கொண்டவர்களோடு மட்டுமே வாழ்வார்கள், அவர்களுடன் மட்டுமே இணைந்து பயணம் செய்வார்கள். இதுதான் இந்த பழமொழியோடைய மீனிங். இப்போ உங்களுக்கு birds of a feather flock together அப்படின்ற இந்த பழமொழியோடைய மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? அது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்? ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, A and B. A சொல்றாரு, John and Jaden seem to get along well. அதாவது ஜானும் ஜேடனும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, நல்லா ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பி சொல்கிறாரு, well, birds of a feather flock together. They both love reading adventurous books. ஏன்னா இனம் இனத்தோட தான் சேரும். அவங்க ரெண்டு பேருமே வீரதீர சாகச கதைகள் படிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கு. அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒத்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு birds of a feather flock together அப்படின்ற இந்த பழமொழியை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. The students who attended the seminar were like birds of a feather flocking together. They have not even spoken to anyone outside their group. அதாவது அந்த செமினாரை அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு இனத்தோட சேருன்ற மாதிரி ஒரு குழுவாகவே இருந்தாங்க. அவங்க வேற யார் கூடயும் சேரவே இல்லை. அந்த குரூப்பை விட்டு வெளியாளுங்க வேற யார்கிட்டையும் அவங்க பேசக்கூட இல்லை. அவங்க குரூப்லேயே அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ப்ராவர்ப் birds of a feather flock together அப்படின்றத தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.